Hello guys, welcome to question of the day. இன்னைக்கு நம்ம matter around usல இருந்து Brownian movement and Tyndall effect வந்து question of the dayல பார்க்கலாம். So let's start. The first one is Brownian movement. See, இந்த ரெண்டு effectமே பாத்தீங்க அப்படின்னா எங்க நடக்கும்னா colloidsல நடக்கும். Okay, so எதனால நடக்குதுங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். First Brownian movement. இந்த Brownian movement அப்படின்னா என்னன்னா நம்மளுக்கு தெரியும் ஒரு particles வந்து சாலிடா இருக்கும்போது ஒரு ஸ்டேஷனரி ஸ்டேட் இருக்கும். ஈவன் ஒரு அந்த ஸ்டேஷனரி ஸ்டேட்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்டமும் இட் வில் வைப்ரேட் ஃப்ரம் த மீன் பொசிஷன் படிச்சிருப்பீங்க கரெக்டா. கொலாய்ட்ஸ் அப்படின்னா என்னது? வாட் இஸ் கொலாய்ட்ஸ்? ஸோ கொலாய்ட்ஸ்ல நம்மளுக்கு டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அண்ட் தென் டிஸ்பர்ஷன் மீடியம் இருக்கு கரெக்ட் ரைட். ஸோ சிம்பிளா டிபி அண்ட் தென் நம்ம டிஎம்னு வச்சுக்கலாம். இட் கண்டெய்ன்ஸ் போத் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அண்ட் டிஸ்பர்ஷன் மீடியம். எப்படி நீங்க சொல்யூஷன்ல சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்னு சொல்றீங்களோ அதே மாதிரி கொலாய்ட்ஸ்ல டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அண்ட் தென் டிஸ்பர்ஷன் மீடியம். ஸோ இந்த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் எடுத்து டிஸ்பர்ஷன் மீடியம்குள்ள போடும்போது அது ஒரே இடத்துல இருக்குமானா கிடையாது. ஓகே, அந்த பார்ட்டிகல்ஸ் என்ன ஆயிட்டே இருக்கும்? ஸோ மூவ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இங்க ஒரு டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அண்ட் திஸ் இஸ் டிஸ்பர்ஷன் மீடியம். ஸோ இப்போ இந்த பார்ட்டிக்கல் என்ன ஆயிட்டே இருக்கும்? மூவ் ஆயிட்டே இருக்கும். ஓகே, பிகாஸ் இட் ஹாஸ் சம் ஓன் எனர்ஜி. அப்ப அங்க கைனடிக் எனர்ஜி இருக்கும் போது அந்த பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆயிட்டே இருக்கு. அப்படி மூவ் ஆகும்போது இந்த பார்ட்டிக்கல் இன்னொரு பார்ட்டிக்கலை ஹிட் பண்ணும். அந்த ஹிட் பண்றதா என்னன்னு சொல்றாங்கன்னா இட்ஸ் கால்ட் அஸ் அன்பேலன்ஸ்டு பம்பார்ட்மெண்ட். அப்படி ஒரு அன்பேலன்ஸ்டு பம்பார்ட்மெண்ட் இருக்கிறனால ஸோ ஸ்பெசிஃபிக்கா அதுக்குன்னு சொல்லி ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ன் இருக்கு. ஓகே, ஸோ இங்க இருக்கிற பார்ட்டிக்கல் இங்க போய் டச் பண்ணும்போது பம்பார்ட் ஆகும்போது that will move in a zigzag manner. அப்ப Brownian movementங்கிறது என்னது? It is a zigzag movement of the dispersed phase. இது எதனால நடக்குது? It is because of the unbalanced bombardment. அவ்வளவுதான், very simple. So next one, let's come to the Tyndall effect. It is an interesting thing. இந்த Tyndall effect பாத்தீங்க அப்படின்னா எங்க shown ஆகுது அப்படின்னா it is shown in the colloids as well as suspension. Solutionல இது நடக்காது. First என்னன்னு பார்த்தரலாம். Scattering of light. ஸோ நீங்கள் டிண்டல் எஃபெக்ட்னு சொல்லிட்டீங்கனாலே ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அப்படிங்கிறது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு. ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட கொலாய்ட்ஸ் இருக்கு ரைட்டா. ஸோ அந்த கொலாய்ட்ஸ்ல இங்க என்ன இருக்கு? நம்மளோட டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் இருக்கு கரெக்ட் ரைட். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்? லைட்டை பாஸ் பண்ணுறேன். அப்போ லைட்டை நான் பாஸ் பண்ணும்போது நம்மளோட லைட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஒரு டிஸ்பர்ஸ்டு ஃபேஸை போய் டச் பண்ணும். அப்போ டச் பண்ணும்போது என்ன ஆகுது? லைட் வந்து நம்மளுக்கு ஸ்கேட்டர்ட் ஆகிட்டு பார்ட் ஆஃப் த லைட் நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ நம்ம லைட் ரேஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். அப்படி நம்ம லைட் ரேஸ் கொடுக்கும் போது the light ray go and falls on the dispersed face. அந்த dispersed face போய் டச் பண்ணுது. so that அங்க scattering effect நடக்குது. ஸோ இந்த scattering effect தான் நம்ம Tyndall effectனு சொல்றோம். see, இந்த scattering effect வந்து கொலாய்ட்ஸ்ல நடக்கும்னு சொல்லியிருக்கேன் அண்ட் தென் சஸ்பென்ஷன்ல நடக்கும்னு சொல்லியிருக்கேன். ஏன் சொல்யூஷன்ல நடக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிகாஸ் சொல்யூஷனோட பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து வெரி 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 ஸ்மால். ஓகே, அப்போ நம்மளோட லைட் ரே இங்க வந்துச்சுனாலும் ஓகே இந்த லைட் ரே இங்க வந்து டச் பண்ணுச்சுனாலும் இட் வில் கோ ஸ்ட்ரைட்லி. அது வந்து ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் அங்க நடக்காது. பிகாஸ் அந்த லைட் ரே போய் நம்மளோட சொல்யூட்டை டச் பண்ணும்போது ஓகே ஆஸ் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் ஆர் வெரி 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 ஸ்மால் அங்க ஸ்கேட்டரிங் நடக்காது. பட் கொலாய்டோட பார்ட்டிகல் சைஸ்லாம் எப்படி இருக்கும்? அது ஒரு பெரிய அப்டிக்கிளா இருக்கு. ஆனா இதுக்கு நம்மளோட லைட் பார்ட்டிகல் அப்டிக்கிளாவே பிஹேவ் பண்ணாது. பிகாஸ் ஆல் த சொல்யூட் in true solutions are very very small. பட் கொலாய்ட்ஸ்ல பெருசா இருக்கிறனால லைட் வரும்போது ஒரு அப்டிக்கிளா இருக்கு, ஒரு தடையா இருக்கு. அப்படியே அந்த தடையை வந்து கிராஸ் பண்ணும்போது ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் நடந்து நம்மளுக்கு பாத் ஆஃப் த லைட் விசிபிளா இருக்கும். இதுதான் அந்த லைட் போற இடம் நம்மளுக்கு தெரியும். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஸ்கேட்டரிங் எஃபெக்ட். அது இங்க தெரியாது பியூர் வாட்டர் ஆர் எல்ஸ் சால்ட் வாட்டர், சுகர் வாட்டர்ல. அதுக்கு காரணம் the or everyone are very 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 small. but colloids ஓட particle size எவ்வளவு இருக்கும்? it is from 1 to 2000 angstrom படிச்சிருக்கோம் கரெக்டா. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். இப்போ Brownian மூமெண்ட்டும் பார்த்தாச்சு, Tyndall எஃபெக்ட்டும் பார்த்தாச்சு. சஸ்பென்ஷன்ல காமிக்கும்னு சொல்லிடணும் ரைட்டா. சஸ்பென்ஷன்ல எப்ப காமிக்கும் அப்படின்னா ஒன்ஸ் எல்லா பார்ட்டிகளும் செட்டில் டவுன் ஆயிடுச்சுன்னா காமிக்காது. பட் நீங்க ஜஸ்ட் மிக்ஸ் பண்றீங்க. ஓகே, ஸோ வாட்டர் இருக்கு, இங்க வந்து சாயில் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஒன்ஸ் அதை மிக்ஸ் பண்ணும்போது அந்த சாயில் பார்ட்டிகல்ஸ்லாம் மேல மேல இருக்கும் கரெக்டா. அப்போ டெஃபினெட்லி நீங்க லைட் கொடுக்கும் போது அந்த சாயில் பார்ட்டிகல்ஸ்லாம் எப்படி இருக்கும்? இட் ஆக்ட் அஸ் அப்டிக்கிள். அப்போ அங்க ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் நடக்கும். ஸோ நீங்க பேசாம ஒரு செட்டில்டு ஆன
ஓகே ஸோ சாயில் பார்ட்டிகல்ஸ்லாம் செட்டில் ஆகும்போது நீங்கள் லைட் ரே பாஸ் பண்ணீங்கன்னா அந்த லைட் ரே வந்து ஜஸ்ட் இப்படி ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆன் ஆகும், அங்கே ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் நடக்காது. பிகாஸ் இந்த இடத்துல இருக்கிறது ஒன்லி வாட்டர். கரெக்ட், ரைட்? ஓகே ஸோ இவ்வளோதான் கைஸ். ஓகே ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கான கொஸ்டின். ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, டோன்ட் forget to give like and then subscribe our channel. Okay, we will meet in the next question of the day. Thank you.